உங்களை கட்டினதுல இருந்து எனக்கு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். எனக்குதான் எனக்கு விடுதலை வருமோ தெரியல. மாப்பிள்ள என் பொண்ணை அழைய வச்சு பாக்கிறதுக்கு தான் கல்யாணம் பண்ணீங்களா? ஏன் மாப்பிள்ள இப்படி இருக்கிறீங்க? மாப்பிள்ள என் பொண்ணை கண் கலங்காத வளர்த்தேன், கண் கலங்க வச்சுட்டே மாப்பிள்ள. சொல்லுங்க, வாயை திறக்காம இருக்கீங்க. கொழுக்கட்டை வச்சுக்கிற மாப்பிள்ள வாயை தந்து சொல்லுங்க. ஏய் மாப்பிள்ள சொல்றா, சொல்லுங்க. சொல்லு சொல்லு. நித்துங்க, என்ன நினைச்சுக்கிறீங்க? ஆளுக்கு ரொம்ப ஓவரா பண்றீங்க. நான் என்ன கேட்டேன்? அப்படியே ஒரு 10 சவரன் நகை எனக்கு எடுத்து போட்டா நான் நீங்க குறைஞ்சா போயிடுவீங்க. நான் என்ன கேட்டேன் மாப்பிள்ள? ஒரே ஒரு நெக்லஸ் நெத்தி சுட்டி தானே கேட்டேன். நானு தங்கத்துல ஒரே ஒரு வாட்சி கேட்டேன், அது வாங்கி தர முடியாது உங்களால? என்னங்க கம்னு தான் எப்படி? ஏதாவது பதில் சொல்லுங்க. தெரியாம இந்த சைத்தான் கூட்டத்துல மாட்டிக்கினேன். ஐயா வருது. ரொம்ப வாய்க்கு தாண்டி மூட்டுக்காரன் ஏதாவது பேசுறான பாரு. நான் என்னவா பண்றது? நீ தானே கட்டி வச்ச. கட்டி வச்ச இந்த தொடர் கட்டியா ஒன்னுத்துக்கு பிரயோஜனம். ஒரு மாமியாருக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு வெக்கு இல்ல. எனக்கு ஒரு வாட்சி வாங்கி தானே தரலன்னா உனக்கு எங்க நெட்லிஸ் வாங்கி கொடுப்பான் பிச்சைக்கார பையன். டேய் மாமனார் ஆச்சுன்னு பாக்குறேன், மரியாதை பேச இல்ல நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. பாத்தியாமா ஒப்பனுக்கு உங்க வீட்டுக்கார கொடுக்குற மரியாதையா? என்னங்க எங்க அப்பா இப்படி திட்டுறீங்க? அப்படிதான் திட்டுவேன். இதுக்கு மேல பேசுனீங்கன்னா வீட்டு விட்டு போயிடுவேன். ஓ பிளாக் மெயில் பண்றீங்களா மாப்பிள்ள? பிளாக் மெயில் பண்றீங்களா? ஆமா, பிளாக்மெயில் தான் பண்றேன். போதுமா? நீங்க இப்படி பண்ணீங்கன்னா என் பொண்ணை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். கொஞ்சம் வெறுப்பு தெரிஞ்சு விட்டுலாமா? அப்படிதான் பண்ணுவேன். மாப்பிள்ள இது நல்லது இல்லை, என் பொண்ணை கூப்பிட்டு போயிடுவேன். அவ வரமாட்டால கூப்பிட்டா கூட. ஏன் வரமாட்டா? என் பொண்ணு என் பேச்சுக்கு மாற பேச மாட்டா. சான்ஸே இல்ல, நான் அச்சு சொல்றேன். அவ வரமாட்டா. ஏமா நீ வரமாட்டா? நான் வருவேன்ப்பா. இவருதான் எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டாரு. நீ சும்மா பேசுற, நீ போக மாட்ட. நான் போவேன், என் விருப்பம். என்னை யாருமே தடுக்க முடியாது. நான் தடுப்பேன், ஏன்னா நான் உங்க வீட்டுக்காரன். ஓ என் பொண்ணை மெத்தி பாக்குறீங்களா மாப்பிள்ள? என் பொண்ணை கூட்டுன்னு போத்து தான். நீ கூட்டின்னு போயிட்டாக்கா என்னோட துணி சமையல யார் சொல்லுது? நானே செய்யறது. செய்து சாப்பிட்டு பார்த்தா தான் 10 நிமிஷம் தெரியும். நீ கிளம்புமா, நம்ம வீட்டுக்கு போலாம். மாமா இல்ல நல்லது இல்ல. அது எப்படி நீங்க கூட்டின்னு போவீங்க? கூட்டின்னு போகடா, என் பொண்ணுக்கு தான் நகைத்து போடலடா. சரி கூட்டின்னு போங்க, ஒரு நாள் வச்சிருந்தா அனுப்பிச்சு விட்டுருங்க. ஒரு நாளா? ஏய் இனிமேல் பத்தி என் பொண்ணு என் கூட்டு தாண்டா இருப்பா மாப்பிள்ள. அப்போ இங்க கூட்டினு வர மாட்டீங்க. 10 சவரன் நகை எனக்கு நெத்தி சுட்டி நெக்லஸ் எடுத்து போடுற வரைக்கும் கூட்டின்னு வர மாட்டோம். ஏய் என்ன மறந்துட்டா, தங்கத்துல வாட்சி எனக்கு. ஓ இதெல்லாம் குத்தாத்தா திரும்பி வருவேன் நீ? ஆமா, இல்லன்னா எங்க அம்மா வீட்டுல தான் கிடப்பேன். இதான் உன் முடிவா? ஆமா, நீங்க தான் ஒண்ணு செய்ய மாட்டீங்களே. இன்னும் 2 நாள் வர போற பேசுற பேர் பேச்சு. ஏய் நாங்க என்ன காஞ்சி போனோங்களா? கடை வாங்கியாவது கௌரவமா கஞ்சி குடிக்கிறோங்கடா நாங்க. அத்தா மாமியார் வச்சுன்னு பாக்குறேன், வாத்தி அளந்து பேசு. உனக்கு என்னடா மரியாதை இருக்குது? இப்ப கூட சொல்லு, இப்ப வாங்கி போற நகைன்னு சொல்லு. நான் இப்பயே நித்துறேன் என் பொண்ணை. சொல்லு மாப்பிள்ள, வாங்கி போறேன்னு சொல்லு. சொல்லுங்க, வாங்கி போறேன்னு சொல்லுங்க. அப்பதான் நான் இங்க இருப்பேன், இல்லன்னா நான் போயிடுவேன். வாங்கி போட மாட்டேன்னு சொன்னா எங்க அம்மா வீட்டுக்கு போயிட போறேன், அவ்வளவுதான். திரும்பி இங்க வரவே மாட்டேனே. நான் வாங்கி போட மாட்டேன். அப்பா பாத்தியா, வாங்கி போட மாட்டாராம். ஏய் அப்ப நான் இந்த வீட்டுல வாடி போலாம். பாப்பா போலாம். ஏய் சொல்ல சொல்ல கேட்காம போற, வரமாட்டல நீ? நகை இல்லாம வரமாட்டேன். திரும்ப வந்தீங்கன்னா என்ன சொல்றது உன்ன? திரும்பி நான் வந்தேன்னா எங்க அப்பா மான கட்டுவேன், எங்க அம்மா மான கட்டுவேன். சரி சரி சரிம்மா, சரி போங்க. கூப்பிடுவான்னு பார்த்தா கூப்பிட மாட்டேன்றான். அட பாப்பா. கூப்பிடவில்ல? ஆமாம்மா, அப்படியே விட்டாமா அந்த ஆளு. என்னக்கா என்ன ஆச்சு? உங்க அம்மா அப்பா கூட போறா? எங்க வீட்டுக்காருக்கு எனக்கு சண்டை தம்பி. அவர் என்னை வீடு விட்டு போக சொல்லிட்டாரு. எக்கோ நல்லா சொகுசா தானே வாங்கி நின்ற, நான் வீட்டு விட்டு போற அளவுக்கு? இல்ல தம்பியா, என் பொண்ணு ஒரு 10 சவரன் நகை கேட்டா தம்பியா. எனக்கு ஒரு நெக்லஸும் நெத்தி சுட்டி கேட்டேன். என் வீட்டுக்காரர் ஒரு வாட்சி தங்கத்துல கேட்ட தம்பி. அது எடுத்து கொடுக்க மாட்டான் தம்பி அவன். நான் கோவத்துல வீட்டு விட்டு போறேன்னு சொன்னேன். அப்பனாச்சும் அவர் வாங்கி கொடுப்பாருன்னு பார்த்தாக்க போன்ட்டாரு. மூளை கட்ட முசுன்ற. இப்ப போனீங்கன்னா எங்க போறீங்க? போய் காஞ்சி தானே இருக்க போறீங்க. ஏன்பா கடன் வாங்கியாவது சோத்துணும்பா கௌரவமா? வாங்குறதுக்கு கடன், இதெல்லாம் கௌரவம் இருக்குது. அவனா போட மாட்டேன்னா அப்ப மானம் கட்டு போய் அவங்க நிக்க சொல்றியா? நகை விற்கிற விலையில உங்களுக்கு இதெல்லாம் போடுவானா? அவன் என்ன பேச்சு பேசுறீங்க தம்பி? அவன் காஞ்சிட்டு வீட்டாண்டு வருவான் பாரு, அப்ப பேசிக்கிறான் அவனை. அது ஏன் காய போகுது? நல்லா டான்ஸ் அடிக்கின்னு கும்மாலாச்சுன்னு கிடக்கும். என்னப்பா சொல்ற? அவர் வருத்தலாம் பட மாட்டாரா? ஓ வீட்டு எதிர தானே இருக்கிறேன் நானே. நீ ஒரு நாள் சும்மா உங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு போனாலே அவர் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாரு தெரியுமா? நோடி பண்றது தெரியலையம்மா. நம்மளுக்கு கௌரவம் தான் முக்கியம்.
கௌரவம் தீரு. அங்க போனாக்க கஞ்சி குடிக்கிறதுக்கு வழி இல்ல, கௌரவமா. ஏய் திருப்பி போய் அவன் மூஞ்சில மூழ்கி சொல்றியா? இப்ப போய் அங்க என்ன பண்ண போற? கடைக்காரெல்லாம் வந்து நின்று காட்டுப்பா, வீட்டு வாசிப்பில்ல. அதுவும் கரெக்ட் தான், வேற ஊருக்கு போயிடலாம். வேற ஊர்ல போய் தொலைப்பாட்டில் அடி வாங்கிக்கணும் சொல்றியா? ஏண்டியா நம்ம தப்பு பண்ணிட்டு நீ. அம்மா நான் வேற சவால் விட்டு வந்துட்டேனே, நான் திரும்ப வந்தேனே எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் மானம் கட்டுவாங்கண்ணே. சொன்னா சொல்லிட்டு போட்டுட்டியா? வேலைக்கு யார் சோறு போடுவாங்க? இந்த இழிச்சு என்ன சோறு போடுவான்? ஆமாம்மா, நான் யோசித்து பார்த்தேன், திருப்பியும் மாப்பிள்ளை கையில போயிடலாமா. பாருங்க, கோவத்துல நீங்க பாட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துன்னு வந்துடுறீங்க, அப்புறம் நீங்க தான் அனுபவிப்பீங்க. தம்பி அப்ப நான் நகை கேட்டது தப்பா? தப்பு இல்லாம கரெக்டா போமா, போய் வாழ்றதுக்கு வழிய பாருங்க. தம்பி நீ தான் எப்படியாவது எங்களை சேர்த்து வைக்கணும் தம்பி, அங்க போனா அந்த ஆளு கத்துவான். சரி ஓகே, நான் போய் முன்னால பேசுறேன், அதுக்கப்புறம் நீங்க வரீங்களா? சரி தம்பி. என் மான மரியாதைலாம் போகுது. உலக உனக்கு தங்க மாதிரி ஊதாரி புட்டுக்குன்னு நீ நாரி ரூட் எடுத்து கோடு போட்டேன், கோட்டு மேல ஆட்டை போட்டேன், ஆட்டை போட்டு நாளில் போட்டேன், அழுக்கு மூட்டை மீனாச்சி மூஞ்ச களி லாச்சி ஊத்த பல்ல வளர்க்கா. நிறுத்துனா என்ன டான்ஸ் எல்லாம் நிக்கிறீங்க? என் பொண்டாட்டி போயிட்டா, நான் செம்ம சந்தோஷமா இருக்கிறேன். ஃபோன் பண்ணி அண்ணன் வர சொல்லிச்சுண்ணா, அதனால தான் பாட்டு பண்ணிக்கிறேன். பாட்டு நல்லா பாடுற பாட்டு. யோ உன் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா இப்படியா நான் குமாலாச்சுன்னு கிடப்பேன்? உனக்கு தெரியாது அவளோட டார்ச்சரு. 10 சவரம் நகை வேணுமா, அவங்க அம்மாக்கு நெக்லஸ் நெட் சூடி வேணுமா, அவங்க அப்பனுக்கு வாட்ச் வேணுமா. இல்லன்னு சொல்ல வேண்டியது, அதுக்காக வீட்டு தேத்திருவியா? நான் எங்க தேத்தி விட்டேன், அந்த முதல போறேன்னுச்சிங்க, எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு, அதான் நான் பில்டப் விட்டு தேத்தி விட்டேன். ஆடுற மாட்டை ஆடி அடிக்கணும், பாடுற மாட்டை பாடி அடிக்கணும், கரெக்டா பண்ணிடுறேன் நான். என்னத்த கரெக்டா பண்ணிட்டாங்க, அடி முக்கா கீழே ஒதுறியா, கம்னுறா. இப்ப நீ சந்தோஷமா டான்ஸ் வந்துக்கிற வந்து கத்துங்கிற நீ. நோ இப்பதான் உன் பொண்டாட்டி உங்க மாமியார் எல்லாம் பார்த்தேன், அங்கதான் நின்னுக்குதுங்க. இதுக்கப்புறம் உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கோ. டேய் திருப்பி வேண்டாம் வந்துங்க, ரோசமா பேசிட்டு போச்சிங்களே. அந்த ரோஷன் கிஸ் எல்லாம் போயிடுச்சு, நான் மன்னிப்பு கேட்க சொல்றேன். என்ன சொல்ற? சரி அவங்கள வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. அவங்க அப்பங்கிறான ஐக்கு டெக்ஸா முடிஞ்சியா, அவனும் மன்னிப்பு கேட்கணும். கேட்க வைக்கிறேன். அவங்க அப்பனுக்கு பத்திய தினத்துல பின்னால கை கட்டு மோசின்னு வரான். நான் பாத்துக்கிறேன் விடு. தினத்துல பாத்தியா மூஞ்சி கோயிக்கிறாங்களாம். இதுங்கள மன்னிப்பு கேட்க வந்துக்குதுங்க, பாரு எவ்வளவு தினத்துல நின்னுக்குதுங்க. நோ என்னன்னா பண்ற? எனக்கு கௌரவம் தான் முக்கியம். மாமா வான்னு கூப்பிட்டு சொல்லு, அப்பதான் வருவேன். கூப்பிடலன்னா வர மாட்டியா? நான் மானசுண்டா, கடன் வாங்கியது கௌரவமா இருக்கிறோம்டா. உனக்கு கூப்பிடல நீ போ. என்ன உனக்கு உள்ள கௌரவம்? வாயா ஒரு மன்னிப்பு கேள்வியா? நந்து போச்சு கேளுக்கா. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கி கொடுங்க, இப்ப வேணாம், நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு தான் நான் திரும்பி வந்துட்டேன். நாளா கஷ்டப்படல. டேய் பாட்டு போறா. மாம்பழம் மாம்பழம் மல்கவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நீ தானடி. தம்பி என்ன இது? நான் இதுனா மன்னிப்பு கேட்க வந்தா மன்னிப்பு கேட்கணும், அப்படியே தென்னாவட்ல பேசுனா? சரி நடந்தது நடந்து போச்சு, மறந்துடுங்க. மந்தரேன் உன்னை கல்யாணம் வந்தா மந்தரேன், போயிரியா? எனக்கு நெத்தி சுத்தி நெக்லஸ் அப்புறமா தான் வாங்கி கொடு மாப்பிள்ள. உங்களுக்கு துணையாவே நாங்க இங்க இருந்துடுறோம். எனக்குலாம் தொடவானா தபாய் இவனுங்களே போடுவான், நான் டான்ஸ் வந்து கெடுக்கிறேன். இவங்க தென்னாட்டுல பேசுறேன், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் போறேன். அம்மா நான் போறத நில்லுமா. அம்மா போங்க போங்க, வரே வராதீங்க. நானா ஓட்டம் விடுப்பா. அவன் என்கிட்ட சாரி கட்டத்தான் நான் வருவேன். கேட்க மாட்டேன். அட போற, நாங்க கௌரவானுங்க, கடை வாங்கியாவது கஞ்சி குடிப்பேன். போங்க போற பாட்ட. போன மாசம் நம்ம சம்பளம் வாங்க, நம்ம ஒண்ணு சாப்பிடுவோம். குடும்பம் கிட்ட போச்சு. என்ன போடுற?